ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். வகுப்பு 6 இயல் 2 உரைநடை தமிழர் பெருவிழா. பாரம்பரியமாக கொண்டாடப்படும் தமிழர் பெருவிழாவை பற்றி நாம் பாடப்பகுதியில் காண்போம். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரீகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு கலாச்சார மரபை சார்ந்ததா இருக்கும். அவ்விதம் இந்த பொங்கல் விழா, தமிழர் திருநாள் என்பது முழுக்க தமிழருக்கே உரிய சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி மன மகிழ்வுடனும் ஒற்றுமையுடனும் நம்முடைய நாகரீகத்தையும் வீரத்தையும் எடுத்துக்காட்டும் ஒரு அடையாளமாக இந்த திருநாள், அதாவது இந்த பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அதை பற்றி நாம் இப்போது அறிவோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை பொங்கல் திருநாள்னு சொல்றோம். இயற்கையோடு இணைந்து, ஆதிகாலம் முதலே இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் தமிழருடைய வாழ்க்கை. அவங்க முதல் காலத்துல, ஆதி காலத்துல இயற்கையைத்தான் கடவுளாக வணங்குனாங்க. அதுதான் தமிழர் மரபா இருந்தது. அப்படி தான் வணங்குகின்ற இயற்கைக்கு குறிப்பிட்ட நன்னாளில் நன்றி செலுத்துவது இந்த பொங்கல் விழா. இதை தமிழர் திருநாள் என்றும் சொல்றோம். இது குறிப்பா எதற்கு நன்றி சொல்வோம்னா, கதிரவனுக்கு நன்றி கூறி, ஏன்னா விவசாயத்திற்கு, உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கதிரவனுக்கு நன்றி கூறி உழவர்கள் ஆடி மாதம் விதை விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். அதனால தைத்திங்கள் முதல் நாள் பொங்கலிற்பர். அதாவது ஆடி மாசம் விதைச்சு தை மாசம் அறுவடை செய்து, அந்த தை மாதம் முதல் நாள் தாம் அறுவடை செய்த முதல் நெல்லை கதிரவனுக்கு வைத்து படைத்து இறைவனை வணங்கி அந்த பொங்கல் நாளை கொண்டாடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாள்கள் முதல் 4 நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஆடி மாசம் விதை விதைத்து தை மாதம் அறுவடை செய்வதனால இது அறுவடை திருவிழான்னு சொல்றோம். அந்த தை மாதம் பூக்களும் காய்களும் பூத்து குலுங்கி, அத பல நிற பூக்களை சூடி இருப்பான்றது என்னது, அறுவடை நேரம்ன்றனால எல்லா பயிர்களும் காய்களும் கனிகளும் விளைந்து அழகாக காட்சியளிக்கும். இந்த நல்ல நாள்ல உழவர்கள் தன்னுடைய உழவு தொழிலுக்கு உதவியாக இருந்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற விதமாக இந்த பொங்கல் திருநாளை 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடுவர். இது இடத்திற்கேற்ற மாதிரி, அதாவது வட்டாரத்திற்கேற்ற மாதிரி அவங்க 2 நாள் முதல் 4 நாள் வரைக்கும் கொண்டாடுறாங்க. போகி திருநாள். போகி திருநாளை அடிப்படை சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும்.
அப்படின்னா என்ன? ஸோ நம்ம ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவோம், நம்ம பொங்கல் திருநாளுக்கு முன்னாடி வீட்டை தூய்மை செய்து வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்கள், பயனற்ற பொருட்களை எல்லாம் நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் போகி திருநாள். அப்படி தேவையில்லை என தூக்கி எறிய படுகின்ற பொருட்களை தீயிலிட்டு எரிப்பாங்க. இது எப்போ நடக்கும்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஸோ தை மாதம் முதல் நாள் பொங்கல். ஸோ அப்போ அதுக்கு முந்தின நாள் என்ன? தைக்கு முதல் மாதம் மார்கழி, முந்தைய மாதம் மார்கழி. ஸோ மார்கழியினுடைய கடைசி நாள் போகி பண்டிகை, தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை. ஸோ அந்த போகி பண்டிகை அன்று வீட்டை தூய்மை செய்து வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை எரித்து என்ன பண்ணுவாங்க? வீட்டை தூய்மை செய்வர். வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்கள் மட்டும் இல்லை, நம்முடைய கெட்ட மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை எல்லாம் அந்த தீயோடு இட்டு பொசுக்கி விட்டு நம் வாழ்க்கையும் நம் மனமும் தூய்மை அடைய வேண்டும் என்பது கூட இதனுடைய முக்கிய சாராம்சம் தான். இப்படித்தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அடுத்து பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலம் இடுவர். வண்ண நிறங்களால கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புதுப்பானையில் புத்தரிசியோடு புதிதாக வயலில் விளைந்த அந்த நெல்லை குத்தி அரிசி எடுத்து, சில உழவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அறுவடை அப்போ தன் வயலில் இருந்து அறுவடை செய்த அந்த முதல் அறுவடை செய்த அந்த நெல்லை எடுத்து குத்தி அரிசியாக்கி, அதான் புத்தரிசி. புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு என்ன பொருள்? பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆகும். பின்னர் பொங்கல் பொங்கி வரும் பொழுது எப்படி மகிழ்ச்சி வருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும். பொங்கல் பொங்குவது போல நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் பொங்கும் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என கூறி மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். ஸோ இதெல்லாம் நம்ம முறையாக பின்பற்றுகின்ற ஒரு பழக்கம். பொங்கல் பொங்கு வருவது போலவே நம்முடைய மனமும் மகிழ்ச்சியில் பொங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். நல்ல தலைவாழை இலை போட்டு அதில் கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு, அதுக்கப்புறம் இறைவனுக்காக நாம் இட்ட பொங்கல் இதையெல்லாம் வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவரையும் மகிழ்விக்கும் நாள் பொங்கல் திருநாள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் தினம் என்னைக்குன்னு கேட்டா தை 2. இப்பாடப்பகுதியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பாடத்தை ஒரு முறை வாசித்து பார்க்கவும். நன்றி.